காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். காரிருளில் என் நேச தீபமே நடத்துமேன், நீர் தாங்கின் தூரக்காட்சி ஆசியேன், ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமேன். என் அருமையான ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் என் கண்களை உம்மை நோக்கி ஏறெடுக்கிறேன். என் உள்ளத்தில் அமைதி இல்லை, அன்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. உம் பிரசன்னத்தின் பேரின்பமும் அமைதியும் இல்லை. கோபமும் ஏமாற்றமும் என் முகத்தையும் பார்வையையும் நிரப்புகின்றன. ஓர் அடி கூட எடுத்து வைக்க என் கால்கள் மறுக்கின்றன. இந்த நாள் என் வாழ்க்கையின் பொன்னாள். இந்த நாளில் உம் சித்தம் பரிபூர்ணமாய் என்னில் செயல்பட வேண்டும். உம் திட்டங்கள் நிறைவேற வேண்டும். இந்த நாளின் மேலான ஆசீர்வாதங்களை நான் இழந்துவிடக்கூடாது. பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்திருக்கிறீர். உம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி வர என் இருதயம் வாஞ்சிக்கிறது. அப்பா, என் சிறிய கரத்தை உம்முடைய பெரிய கரத்தால் பிடித்து நடத்தும். இந்த நாளின் ஆசீர்வாதங்களை நான் இழந்து விடாதபடி, சந்தர்ப்பங்களை இழந்து விடாதபடி என்னை காத்து கொள்ளும். உமது அமர்ந்த அன்பின் குரல் என் உள்ளத்தில் ஆழத்தில் ஒலிக்கட்டும். உம்முடைய சத்தம் வல்லமையுள்ளது. அது உலர்ந்த எலும்புகளை உயிரடையச் செய்யும். காடுகளை வெளியாக்கும், இருளை வெளிச்சமாக்கும், கண்மலைகளை பிளக்கும், வலிய தண்ணீர்களினாலே பாதைகளை ஏற்படுத்தும். பேசும் ஆண்டவரே, நான் முன்னேறி செல்லட்டும். ஆதார வசனம்: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11.